காரமடை டிவி நேயர்களுக்கு வணக்கம். காரமடையோட மையப்பகுதி அஞ்சுமுக்கு ரோடு. இந்த கண்ணார்பாளையத்துலேருந்து வண்டிகள்லாம் பாருங்கள் வெளியில் வந்து மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ டிராஃபிக்? எப்போவுமே ரோட்டை அகலப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் அகலமும் படுத்தியாச்சு. காரணத்தை பார்த்திங்கன்னா, பாலத்து மேலேருந்து வர்ற பஸ் எல்லாம் இந்த முக்கில் தான் நிறுத்தி பயணிகளை இறக்கி விட்றாங்க. பாருங்கள், மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்த பஸ்ஸு இந்த இடத்துல நின்று பயணிகளை ஏற்றிட்டு போகிறக்கு பார்க்குறாங்க. இந்த ஒரு பஸ்ஸு அந்த இடத்துல நிற்காமல் போயிருந்தா இந்த பக்கம் இந்த மாருதி காரு, ஆட்டோ இதெல்லாம் அது பாட்டுக்கு போயிருக்கும். அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க? இது ஏன் இந்த டிரைவர்கள் உணர்றதே கிடையாது? அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் தினம் இந்த டிரைவரை 4 நாள் சத்தம் போட்டு இங்கே வண்டியை நிறுத்தி ஆள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலாம். அவங்கள சொல்கிறத விட நிற்கிற பயணிகளுக்கு தான் வந்து முதல்ல மண்டையில் அறிவே இல்லை. இந்த இடத்துல நின்று பஸ் ஏறுறதுக்கு நிற்கிறாங்க. நிற்கிறவங்கள இங்கே நிற்கக்கூடாதுன்னு 4 நாள் விரட்டி அடித்தா 5ஆவது நாள் அந்த இடத்துல பஸ் வந்து நிற்காது. எந்த பயணியும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் பஸ் எதுக்கு அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இரவு நேரத்தில் பயணிகள் யாராவது இறங்கணும்னு நினச்சாங்கன்னா, கூட்டம் இல்லாமல் டிராஃபிக் இல்லாத நேரத்தில் நிறுத்தி இறக்கி விட்றது தப்பு இல்லை. அந்த நேரத்தில் நின்று ஏறிக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் மற்ற மத்தியானத்தில் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் பின்னால் அத்தனை வண்டி வருதுங்கிற அந்த யோசனையும் இல்லாமல் நிறுத்தி ஆள் ஏற்றுறது இறக்குறது. முதல்ல ப்ரைவேட் பஸ்ஸுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எல்லா பஸ்ஸுமே நிறுத்தி ஆட்களை ஏற்றி இறக்கிட்டு போகிறாங்க. இந்த இடத்துலேருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 50 மீட்டர் கூட கிடையாது. தாராளமாக நடந்து போய் எல்லோரும் அங்கே ஏறிக்கலாம். பொதுமக்கள் சிந்தித்து செயல்படணும். பேருந்து ஓட்டுநர்களும் இதை இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் நடந்துக்கணும். பாருங்கள், அந்த பஸ்ஸு கூட இப்போ நிறுத்தி ஆள் இறக்குறாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வெயிட்டிங்கில் நிற்கிது. நன்றி நண்பர்களே.